இந்த உலகத்தில் நாம் நன்மை பெறுவதை காட்டிலும் தீங்கு பெற வேண்டும் என்று நினைப்போர் அநேகர். பல வகையில் ஆத்மாவை சரீரத்தை கெடுக்க பார்ப்பார்கள். ஆனால் இடம் கூடாதபடி நம்மை காத்துக்கொள்ள ஒரு நல் வழியை பக்தர் சொல்கிறான். கேட்போமா? சங்கீதம் 119:78. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக, நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். அன்பானவர்களே, நன்மை தீமை பெற்றுக்கொள்வது உங்கள் கருத்தில் தான் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பேன் என்றால் நினைத்து பார்த்து அதன்படி நடக்கிற ஒவ்வொருக்கும் எவ்வளவுதான் மனுஷர்கள் நமக்கு விரோதமாக தீய சக்திகளை ஏவினாலும் அல்லது ஆத்மாவை சரீரத்தில் நன்மை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, பொருளாதாரத்தை கெடுக்க பார்த்தாலும் அவர்கள் தான் வெட்கப்பட்டு போவார்கள். உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் பாதுகாப்பு. இதை உணர்ந்த நாம் கேட்போம். ஆண்டவரே, என்னை பாதுகாத்தருளும். நீர் எனக்கு தந்த ஆசீர்வாதங்கள் எல்லா வகையிலும் பெருகிட எனக்கு கிருபை தாரும். நீர் என்னை முற்றிலுமாய் அக்கினி மதிலாய் இருந்து நடத்தும் என்று சொல்லி அவருடைய வசனத்தை தியானிப்போமா? அர்ப்பணித்து ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற யாவரையும் அக்கினி மதிலாய் இருந்து காத்து நடத்துவோம். இயேசுவின் நாமத்தை இவர்களுடைய சிந்தையை கெடுக்கிற, இவர்கள் சரீரத்தின் ஆரோக்கியத்தை கெடுக்கிற, இவர்களுடைய உழைப்பை, பொருளாதாரத்தின் நன்மையை கெடுக்கிற பிசாசின் கிரியக்கத்தை கடிந்து கொண்டு உடைய வார்த்தைபடியே உடைய மன மகிழ்ச்சியான வார்த்தைகளால் நிரப்புவீராக. கிருபை பாராட்டும். மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். God bless you.